Hello guys, welcome back to our channel Rashar Balaedu. நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துரும். அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோல ஒரு அருமையான டாபிக் தான் பார்க்க போறோம். 12th ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. What to do after 12th PCM group. Top 20 courses for PCM in 2024. இப்போ வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அதாவது May 6th வந்து ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பிசிஎம் குரூப் படித்தவங்க, அதாவது பிசிஎம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸு என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணலாம், என்னென்ன கோர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது காலேஜஸில் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ அதில் வந்து டாப் மோஸ்ட் 20 கோர்சஸ் ஃபார் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 2024ங்கிறதால நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வாட் கேன் டூ ஆஃப்டர் 12th PCM குரூப். ஏன்னா பிசிஎம் குரூப் படித்தோம், அதை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கோம் 12th அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டில் இருக்கக்கூடியது இன்ஜினியரிங் தான். அது மட்டும்தான் ஞாபகத்துக்கே வருது ஸ்டூடெண்ட்ஸு. அதை தவிர வேற கோர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது பிஇ கோர்ஸ் வந்து அவைலபிள். நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். பிஇ வந்து சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ, இது மாதிரி எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக 10+2 எலிஜிபிள், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிச்சிருக்கணும், மேக்ஸ் இருக்கணும். 1-2 கோர்ஸுக்கு மட்டும் மேக்ஸ் இல்லாமல் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சில கோர்சஸ் அப்படி இருக்குது. ஸோ அதெல்லாம் பின்னாடி டீட்டெயிலாக வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years. ஸோ இதை முடித்தோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் பிஇ கோர்ஸ் முடித்தோம் அப்படின்னா என்னெல்லாம் கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ என்ன இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போக முடியும். மெக்கானிக்கல் முடிச்சிருந்தா மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர், இது மாதிரி நிறைய கேரியர் ஆப்ஷன்ஸ் அவைலபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடெக். இது இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் தான். ஸோ பிடெக் கோர்ஸ், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, இதுக்கும் சேம் தான் எலிஜிபிலிட்டி, 10+2 வித் பிசிஎம். அப்புறம் 4 years டியூரேஷன். இதே மாதிரி நம்ம பிஇல என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ ஜாப் ஜாயின் பண்ணுறதுக்கு, கேரியர் பில்டப் பண்ணுறதுக்கு, அதே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த பிடெக் முடிச்சாலும் இருக்கு. அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், அதாவது பிஎஸ்சி கோர்சஸ் வந்து நிறைய வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல இருக்கு. அதே நேரத்தில் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்லயும் சில பிஎஸ்சி கோர்சஸ் இருக்கு, டிஎம்டி யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்கு வந்து எலிஜிபிள் 10+2 வித் சயின்ஸ் ஸ்ட்ரீம். சயின்ஸ் கோர்ஸ் குரூப் படிச்சிருந்தோம்னா பண்ணிக்கலாம். பிஎஸ்சி கோர்ஸ்னா யூஜி கோர்ஸ், அதனால 3 years தான் டியூரேஷன். ஸோ நம்ம என்ன ஸ்பெஷலைசேஷன் படிச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கேரியர் கிடைக்கும். அதை பயோ கெமிஸ்டா போகலாம், கெமிக்கல் இன்ஜினியரா போகலாம். ஸோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய கிடைக்கும். அது பிசிக்ஸ் படிச்சீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு அது ரிலேட்டடான பயோ பிசிசிஸ்ட், அப்புறம் பிசிக்ஸ்ல வந்து எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது மாதிரி நீங்க பிஎஸ்சியில என்ன ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸோட படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இது நமக்கு இதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் மக்களுக்கு தெரியும். அடுத்து பாராமெடிக்கல் கோர்சஸ் மெடிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக இது மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் நம்ம நீட்டே தேவையில்லை. ஸோ இது வந்து பிஎஸ்சி கோர்ஸில் இருக்கு, டிப்ளமோ இருக்கு, யூஜி இருக்கு, பிஜி கூட இருக்கு. பாராமெடிக்கல் கோர்சஸ்ல பிஜி இருக்கு. இது வந்து 10+2 முடிச்சு +2ல சயின்ஸ் ஸ்ட்ரீம், சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். ஸோ அந்த டியூரேஷனை பொறுத்த டிப்ளமோனா 2 years, 1 year கோர்ஸ் இருக்கு, கிராஜுவேட்னா 3 years. அதனால +2 முடிச்சுட்டு போறவங்கிற மாதிரி இருக்கிறப்ப யூஜி கோர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் 2 to 3 years கொடுத்துருக்கேன். பேஸ்ட் ஆன் த கோர்ஸ், நீங்க எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்களோ அதை பொறுத்த மாதிரி 2 years இருக்கு, 3 years இருக்கு டியூரேஷன். ஸோ என்ன மாதிரியான கோர்ஸ்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், பிசியோதெரப்பி, ரேடியாலஜி, அனஸ்தீசியாலஜி, இது மாதிரியான கோர்சஸ், மெடிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ் இது நிறைய இருக்கு. நிறைய லேப் ஓரியன்ட், ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் நமக்கு வந்து டாக்டர்ஸ் தான் தேவைப்படுதுங்கிறதுல இவங்க கண்டிப்பா வேணும். இவங்க இல்லாம எந்த ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் வந்து 20 ஹாஸ்பிட்டலும் இருக்காது. கேரியர் ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி தான். பிசியோதெரப்பி முடிச்சிருந்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்டா போகலாம், ரேடியாலஜி படிச்சிருந்தீங்கன்னா ரேடியாலஜிஸ்ட் போகலாம், அப்புறம் ஸ்பீச் தெரபிஸ்டா போக முடியும். இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாராமெடிக்கல் கோர்சஸ். சில கோர்சஸ் மட்டும் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாராமெடிக்கல் கோர்சஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசிஏ இன்னைக்கு ரொம்ப டாப் பாப்புலர் கோர்ஸா போயிட்டு இருக்கு. ஸோ பிசிஏ கோர்ஸ் இது வந்து மேக்ஸ் முடிச்சிருக்கணும். 10+2 முடிச்சு அதில் +2ல மேக்ஸ் கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். அதான் பிசிஎம் தானே அவைலபிள் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால இதுவும் 3 years கோர்ஸ் தான். பிசிஏ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல இருக்கு,
அப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் அதாவது பிரைவேட் காலேஜஸ்ல இருக்கு. ஸோ இதை முடிச்சீங்கனாலும் வித் நாலேஜோட கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி அந்த நாலேஜோட இந்த டிகிரி முடிக்கிறதுனால சாஃப்ட்வேர் டெவலப்பராக போகலாம், சிஸ்டம் அனலிஸ்டாக போகலாம், ஐடி டெக்னிக்கல் சப்போர்ட் டெவலப்பர், இது மாதிரியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவே ஜாயின் பண்ணுறாங்க பிசிஏ முடிச்சுட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபைனான்ஸ் பிஎஃப்ஏ அல்லது பேச்சுலர் ஆஃப் டிசைன் சொல்லிட்டு பிடிஎஸ், அது நம்ம போக முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி ஸ்ட்ரீம் பிசிஎம் கோர்ஸ் படித்தவங்களும் ஜாயின் பண்ணலாம், வேற எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். டியூரேஷன் வந்து 4 years கோர்ஸ் இருக்கு. ஸோ ஃபேஷன் டிசைனரா, கிராஃபிக் டிசைனரா, இன்டீரியர் டிசைனராலாம் நீங்க போக முடியும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் வந்து இருக்கு நிறைய. அது டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, யூஜி டிகிரி இருக்கு, பிஜி டிகிரி எல்லாம் இருக்கு. இது வந்து எந்த ஸ்ட்ரீம் வேணா, பிசிஎம் குரூப் படிச்சிருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருந்தா கூட இதெல்லாம் ஜாயின் பண்ண முடியும். இது வந்து டிப்ளமோ கோர்ஸ் தான் 1 year கோர்ஸ். அப்புறம் பேச்சுலர்னா 3 years 4 years கோர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஹோட்டல் மேனேஜரா போடுவோம். இன்னைக்கெல்லாம் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப டாப் மோஸ்ட் இருக்கு. இப்பெல்லாம் ஹோட்டல் அப்படின்னாவே நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன்லாம் ஞாபகத்துக்கு வராரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பாப்புலர். ஏன்னா ஹோட்டல் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஹோட்டலை பேஸ் பண்ணி நிறைய ஜொமேட்டோல இருந்து இது மாதிரி எவ்வளவோ ஃபுட் சப்ளை கம்பெனிஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஈவென்ட் மேனேஜருக்கு இது மாதிரி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஈவென்ட் மேனேஜர் A to Z நமக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ரெஸ்டாரண்ட் மேனேஜராவோ, ரெஸ்டாரண்ட் வந்து இன்சார்ஜாவோ எல்லாம் நம்ம போக முடியும். ஓகேவா? அடுத்து வந்து 8th வந்து பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். நீங்க ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இதுல எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க பிபிஎட் கோர்ஸ் படிக்கலாம். நிறைய ஸ்கூல்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பிசிக்கல் டைரக்ட் டீச்சரா போகலாம், ஸ்போர்ட்ஸ் கோச்சா போகலாம். நீங்க எல்லாம் ஸ்பெஷலைஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து கிரிக்கெட் டீம் மாதிரியான ஃபுட்பால் டீம் எல்லாத்துலயும் நீங்க கோச்சா போக முடியும். எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், எந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபிட்னஸ் சென்டர் ஜிம் எல்லாம் வச்சு நடத்த முடியும். ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டரா போகலாம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9th பேச்சுலர் ஆஃப் பார்மசி, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கோர்ஸ், பிஃபார்ம். ஓகேவா? இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம நீட் எல்லாம் தேவையே கிடையாது. ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வேணும், அல்லது மேக்ஸ் பதிலாக பயாலஜி இருந்தாலும் ஓகே தான். 4 years கோர்ஸ் பிஃபார்ம் முடிச்சோம் அப்படின்னா நிறைய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல ஜாப் இருக்கு, மெடிக்கல் ஷாப்ல ஜாப் இருக்கு. ஓகேவா? மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா போக முடியும், பார்மசிஸ்டா போகலாம், ட்ரக் இன்ஸ்பெக்டரா போகலாம், கவர்மெண்ட்லயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ பார்மசி காலேஜஸ் நிறைய இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே, அதுல ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10th வந்து டேட்டா சயின்ஸ் கோர்ஸ். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடியது 2 கோர்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று வந்து டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனால் எனி ஸ்ட்ரீம் படிச்சாலும் ஜாயின் பண்ணலாங்கிறாங்க. பர்டிகுலரா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா இது ரொம்ப ஈஸியா பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா எந்த குரூப் +2ல படிச்சிருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது வந்து யூஜி கோர்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்கு. யூஜி கோர்ஸ் இருந்ததுன்னா 3 years கோர்ஸ் இருக்கு. டிப்ளமோ கோர்ஸா இருந்தாலும் சரி 1 year 2 years கோர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், பிசினஸ் அனலிஸ்ட், பிசினஸ் கன்சல்டன்ட், டேட்டா கன்சல்டன்ட். ஏன்னா இன்னைக்கு டேட்டா அப்படிங்கிறது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். வித்தவுட் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா? கவர்மெண்ட் டேட்டா தான் கலெக்ட் பண்றாங்க. ஸோ அது மாதிரியான டேட்டா கலெக்ட் பண்றது மட்டும் பத்தாது, அதை அனலைஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பிசினஸ், ஃபார் த கவர்மெண்ட் ஆல்சோ. ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸும் ரொம்ப பாப்புலர் அண்ட் இன்னைக்கு ட்ரெண்டிங் கோர்ஸ்னா டேட்டா சயின்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஏஐ கோர்சஸ் இன்னைக்கு ரொம்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இனி ஃபியூச்சர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த யூஜி கோர்ஸ், எந்த டிகிரி குரூப் 12th படிச்சிருந்தாலும் ஜாயின் பண்ணலாம்னு சொல்றாங்க. நீங்க அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், மேக்ஸ் படிச்சிருக்கிறோம், தாராளமா ஜாயின் பண்ணலாம். பிசிஎம் படிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸோ, பேச்சுலர் கோர்ஸோ எல்லாமே இருக்கு. பேச்சுலர் கோர்ஸா இருந்தா 3 years கோர்ஸ் இருக்கு. ஏஐ ஸ்பெஷலிஸ்டா போகலாம், மெஷின் லேர்னிங் இன்ஜினியரா போகலாம், டேட்டா சயின்டிஸ்டா போகலாம். ஸோ சில யூஜி கோர்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கம்பைன் பண்ணியே கூட கோர்சஸ் இருக்கு. அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப பாப்புலரான கோர்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் கோர்ஸ். அப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், அதாவது ஃபேஷன் மெர்ச்சன்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற மாதிரி கோர்ஸ், BAFMM அப்படின்ட்டு FMM சொல்லி கோர்ஸ். எனி ஸ்ட்ரீம் 12th பிசிஎம் குரூப்பா இருந்தாலும் சரி, எந்த குரூப் படிச்சிருந்தாலும் சரி, யூஜி கோர்ஸ் 3 years கோர்ஸ். ஃபேஷன் மெர்ச்சன்டைசிங், இன்னைக்கு ஃபேஷன் டெக்னாலஜி ரொம்ப டாப்ல இருக்கு. ஃபேஷன் மெர்ச்சன்டைசரா போகலாம், விஷுவல் மெர்ச்சன்டைசரா போகலாம். ஓகேவா? ஃபேஷன் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்ம மீடியாவில் நம்ம போக முடியும். அதாவது டிவி மீடியாவோ, சினிமா மீடியாவிலேயே நீங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனரா போக முடியும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கோர்ஸ், ரொம்ப ட்ரெண்டிங்கான கோர்ஸ்னு சொல்லலாம். அடுத்து 13th வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு டிராவல் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட்.
டிராவல்ஸ் மேனேஜ்மெண்ட், டூரிசம் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னைக்கு டூரிசம் மேனேஜ்மெண்ட் வந்து நாட் ஒன்லி இந்த கவர்மெண்ட் செக்டார், பிரைவேட் செக்டார்லயும் இருக்கு. நிறைய டூரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, டூரிஸ்ட் கம்பெனிஸ் இருக்கு, டிராவல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கூடிய டிராவல்ஸ் என்டர்பிரைசஸ் நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் கன்சல்டண்டா போகலாம், டிராவல்ஸ் மேனேஜர், டிராவல் கன்சல்டன்சி அல்ல டிராவல் ஏஜென்ட் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க தனியாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. டூரிசம் மேனேஜரோ டூர் ஆப்ரேட்டராவோ வந்து நீங்க எல்லாம் போக முடியும். ஓகேவா? அடுத்து வந்து 14th வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ், சிஏ கோர்ஸ், எனி ஸ்ட்ரீம், பிசிஎம்ங்கிறது கிடையாது. எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் பிளஸ் டூல நீங்க வந்து டைரக்டா ஆடிட்டர் கோர்ஸ், அதாவது சிஏ கோர்ஸ் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ் வந்து நீங்க படிக்கலாம். 5 years அப்ராக்சிமேட்டா பீரியட் அதிகமாகும். அது பிளஸ் டூ முடிச்சுட்டு டைரக்டா போக முடியுமானா தாராளமா போகலாம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிளஸ் டூ முடிச்சுட்டு டைரக்டா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். எந்த குரூப் படிச்சிருந்தாலும் சரி. ஆடிட்டரா போக முடியும். ஆடிட்டருக்கு வந்து இன்னைக்கு வேண்டாம்ங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்கம் ஏர்னிங் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது ஆடிட்டர்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், டாக்ஸ் கன்சல்டன்ட்டா வந்து ஃபுல்லா போக முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 15th கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ், சிஏக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிஎஸ் கோர்ஸ் தான். இது எனி ஸ்ட்ரீம் இன் பிளஸ் டூ ஜாயின் பண்ணலாம். டைரக்டா கூட நீங்க ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? பிளஸ் டூ முடிச்சோடனே ஜாயின் பண்ணலாம். 3 to 5 years அப்ராக்சிமேட்டா கோர்ஸ் வந்து டைம் ஆகும். கம்பெனியில செக்ரட்டரியா போகலாம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அப்புறம் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்ல, கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ்ல கம்பெனி செக்ரட்டரியா ஜாயின் பண்ணலாம். வித் எக்ஸ்பீரியன்ஸ், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேவா? இதெல்லாம் செப்பரேட்டா காலேஜஸ்ல சிஏவுக்கு சிஎஸ் கோர்ஸ்க்கெல்லாம் செப்பரேட் காலேஜஸ் கிடையாது. இன்ஸ்டியூட் மூலமா தான் ரிஜிஸ்டர் பண்ணோம். செப்பரேட்டா நம்ம தனியா தான் படிச்சுக்கணும். அட் த சேம் டைம் அகாடமி எல்லாம் இருக்கு. இந்த சிஎஸ் அகாடமி அல்ல சிஎஸ் இன்ஸ்டியூட், சிஏ இன்ஸ்டியூட் எல்லாம் வந்து ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டே கிளாஸஸ் நடத்துறாங்க. அங்க ஜாயின் பண்ணி நீங்க படிக்கலாம். அப்புறம் 16th வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் லா கோர்சஸ். லா கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஎல் கோர்சஸ் இருக்கு. இப்போ இது எல்எல்பி கோர்ஸா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட், பிளஸ் டூ முடிச்சுட்டு டைரக்டா வக்கீலுக்கு படிக்கிற மாதிரி. அது வந்து பிஏ கோர்ஸோட சேர்ந்து எல்எல்பி படிக்கலாம். பிஏ பிளஸ் எல்எல்பி, பிபிஏ பிளஸ் எல்எல்பி, பிஎஸ்சி பிளஸ் எல்எல்பி, பிகாம் பிளஸ் எல்எல்பி மாதிரி கோர்ஸ் வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ். பிஏவும் படிச்சுட்டு அப்படியே வந்து எல்எல்பியும் படிச்சிடலாம். பிஏ வந்து பாத்தீங்கன்னா யூஜினா 3 years, எல்எல்பி 2 yearsங்கிறப்போ 5 years கோர்ஸ் இன்டகிரேட்டடா அப்படியே படிச்சிடலாம். முடிச்ச உடனே பிளஸ் டூ முடிச்ச உடனே 5 years ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க லா கோர்ஸ்னா உடனே நீங்க லாயர் ஆயிடலாம், லீகல் அட்வைசரா கம்பெனிக்கு போக முடியும், லா ஆபீசரா போகலாம். இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனா நீங்க வாதாடக்கூடிய திறமை அல்லது அந்த லாவ்ல வந்து லக்கீல போடுற அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு கான்பிடென்ட் இருக்கும் மனசுல, ஆர்கியூ பண்ற அளவுக்கு கான்பிடன்ஸ், நல்ல பேச்சு திறமை இருக்கணும், வீட்ல பர்மிட் பண்ணணும். அதே நேரத்துல வந்து ஒரு லாயர் பேக்ரவுண்டோட இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு இது மாதிரி கோர்சஸ் ரொம்ப சூட் ஆகும். இல்லைனாலும் பண்ணலாம் தாராளமா. எல்லாருமே லாயர் ஃபேமிலியில இருந்து வர முடியாது இல்லையா? 17th கோர்ஸ் வந்து ரொம்ப நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் கோர்ஸ்னு சொல்லலாம். அனிமேஷன், கிராபிக்ஸ், மல்டிமீடியா கோர்சஸ் வந்து நிறைய பிரைவேட் இன்ஸ்டியூட்ல பண்றாங்க. அதே மாதிரி இது மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து டிப்ளமோ கோர்ஸோ, பேச்சுலர் டிகிரி, யூஜி டிகிரி கோர்ஸோ காலேஜஸும் நடத்துறாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், மல்டிமீடியாலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது இல்லாம இன்னைக்கெல்லாம் எந்த ஒரு கம்ப்யூட்டரும் ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ பிளஸ் டூல பிசிஎம் கோர்ஸாக இருந்தாலும் குரூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த குரூப் படிச்சிருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். 1 to 4 years வரைக்கும் கோர்சஸ் இருக்கு. அவங்க எந்த எடுக்கிறீங்க, அனிமேஷன் எடுக்கிறீங்களா, மல்டிமீடியாவா, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் கோர்ஸாங்கிறத பொறுத்து அந்த பீரியட் டியூரேஷன் மாறும். அனிமேட்டரா போகலாம், கிராஃபிக் டிசைனர், விஷுவல் எஃபெக்ட் டெக்னீஷியன், விஷுவல் எஃபெக்ட் இன்ஜினியர், கேம் டிசைனர், இதெல்லாம் போகலாம். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மீடியாஸ்ல வந்து டிவி மீடியா, பிரஸ் மீடியா, சினி ஃபீல்டு எல்லாமே வந்து வாய்ப்புகள் இருக்கு, வேலை வாய்ப்புகள் இருக்கு. 18th வந்து மெர்ச்சன்ட் நேவி கோர்சஸ். நேவி கோர்சஸ் வந்து பிஎஸ்சி மெரைன் இன்ஜினியரிங், நேவி காலேஜஸ்னே இருக்கு, அவங்க எல்லாம் நடத்துறாங்க. அல்லது பிஏ நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு இருக்கு, 4 years கோர்ஸ். இது வந்து பிசிஎம் முடிச்சிருக்கும், பிசிஎம் குரூப் தான் பிளஸ் டூல படிச்சிருக்கணும். மெரைன் இன்ஜினியரா போகலாம். டெக் ஆஃபீஸர்ஸ், ஷிப்ல ஒர்க், இதெல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இது வந்து நெவிலிய கப்பலில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாபே இருக்கும், ஒர்க் பண்ணுற மாதிரி. அது ஒர்க் பண்ணுறவங்களாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கப்பலையே சுற்றிட்டு இருப்பாங்க, ஒரு 6 மாதம் ரெஸ்ட்ல இருப்பாங்க. இது மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா, பழக்கப்படுத்திக்க முடியுங்கிற மாதிரி இருந்தோம்னா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் மேக்ஸிமம் வந்து பாய்ஸுக்கு வந்து இது சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 19th கோர்ஸ் வந்து லாஸ்ட் பட் பிஃபோர் 20 சொல்லியிருக்கேன். இது 19th நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி என்டிஏ நடத்தக்கூடிய கோர்ஸ். பிஎஸ்சி கோர்ஸா யூஜியா நடத்துறாங்க என்டிஏ கோர்சஸ். இது வந்து அன்மேரிடு மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் பிளஸ் டூல முடிச்சவங்க எடுக்கிறாங்க. கேர்ள்ஸுக்கு சூட்டபிள் இல்லை, அவங்க எலிஜிபிள் இல்லை. ஸோ வந்து கமிஷன்ட் ஆஃபீஸர், நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மில எல்லாம் வந்து ஒரு ஆஃபீஸரா நீங்க போக முடியும். இது மாதிரி கோர்ஸ் முடிச்சீங்கன்னா என்டிஏ கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய ஒரு கோர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20th கோர்ஸ் கமர்ஷியல் பைலட் ட்ரைனிங் கோர்ஸ். பைலட் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து நடத்துறாங்க. அதுக்கு வந்து பிசிக்ஸ் மேக்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் 1 year or 2 years இருக்கு.
இது பண்ணா நீங்க ஏர்லைன்ஸ் நிறைய பிரைவேட் ஏர்லைன்ஸ், கவர்மெண்ட் ஏர்லைன்ஸ் எல்லாம் இருக்கு. ஏர்வேஸ்ல நீங்க வந்து கமர்ஷியல் பைலட்டா போலாம், அல்லது ஏவியேஷன் ஃபிளைட் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் பைலட்டா நீங்க போக முடியும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓகேவா? பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க இந்த கோர்ஸ் பண்ண முடியும். ஸோ ஓவராலா வந்து பிசிஎம் குரூப் படிச்சவங்களுக்கும் சரி, சில எந்த குரூப் பிளஸ் டூல முடிச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு சூட்டபிளான 2024 அவைலபிள் கோர்சஸ், ட்ரெண்டிங் கோர்சஸ் என்ன அப்படிங்கிறத ஓவராலா உங்களுக்கு சம்மப் பண்ணி இதுல கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணி ஓரளவுக்கு இப்போ ஐடியா வச்சிருப்பீங்க. ஏன்னா ஒரு 5-6 டேஸ்ல ரிசல்ட் வரப்போது ஒரு ஐடியா உங்களுக்குள்ள இருக்கும். இருந்தாலும் இதையும் வந்து மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாங்கிற மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுக்கு, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நீங்க பேரண்ட்ஸாக இருந்ததுன்னா அவங்களுக்கும் வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. ஒரு ஐடியாஸ் வந்து ஏன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங், இன்ஃபர்மேஷன் நோயிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் அவேர்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நல்ல முடிவுகள் எடுத்து ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா +2 அப்படிங்கிறது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் அவர் லைஃப், இன் ஈச் ஒன் லைஃப் இல்லையா? டேர்னிங் பாயிண்ட். நீங்க என்ன டிகிரி பேஸ் பண்றீங்களோ அதை வச்சுதான் உங்களுடைய எதிர்காலம், வாழ்வாதாரம், ஜாப் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சோர்சஸ் எல்லாமே கலெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த நிறைய வெப்சைட்ஸ், கன்சல்டன்ட் எல்லாம் வச்சுதான் நான் இதை சம்மப் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் சார்பில் மிகப்பெரிய நன்றிங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.